அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க பாரதி. வெல்கம் டு கதைப்போமா வித் ஃப்ரெண்ட்ஸ் சீசன் 2. இன்றைக்கு நம்ம ஷோவில் ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க. இவங்களோட சைல்ட்ஹுட் மெமரிஸ், இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி விரிவாக பேச போகிறோம். வணக்கம் ராஜி, வெல்கம் டு அவர் பாட்காஸ்ட். வணக்கம் பாரதி, தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ ஹியர். நான் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் உங்கள் பாட்காஸ்ட்டை நீங்கள் போட்ட உடனே நான் உடனே போய் பார்த்துருவேன், கேட்டுருவேன். இட்ஸ் ரியலி குட். மீன்ஸ் அ லாட் ராஜி, தேங்க்யூ. இன்றைய நம்ம டிஸ்கஷனை உங்கள் சொந்த ஊர் தஞ்சாவூர்லேருந்து தொடங்குவோம். ஷோர் பாரதி, எனக்கு சொந்த ஊர் தஞ்சாவூர். எல்லாருக்கும் அவங்கவுங்க சொந்த ஊர் பற்றி பேசணுன்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தஞ்சாவூரில் நிறைய விஷயம் இருக்குது. தஞ்சாவூர் பெரிய கோயில் எல்லாத்துக்கும் தெரியும். அது சாமி இருக்கிற இடம்ன்றதை தாண்டி ஒரு நல்ல வைப் இருக்கும் உள்ளே போனீங்கன்னா. அதுவும் எஸ்பெஷலி கூட்டம் இல்லாத காலை நேரத்தில் இல்லை சாமிக்கு பள்ளியறை அனுப்புகிற நைட் டைம் போனீங்கன்னா அந்த வைப் சான்ஸே கிடையாது, உலகத்தில் எங்கேயுமே கிடைக்காது. இன்னும் நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னாலே எனக்கு ஃபஸ்ட்டு தோன்றது பெரிய கோயிலில் போய் கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணிவிட்டு அந்த சாமியை நினச்சிட்டு வரது தான். உங்களுக்கு எல்லாம் அந்த சான்ஸ் கிடச்சதுன்னா கண்டிப்பாக போய் என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் தஞ்சாவூரில் சொல்லணுன்னா தஞ்சாவூர் பெயிண்டிங் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அது இல்லாமல் நிறையா ஆர்ட் ஒர்க் தஞ்சாவூரில் பண்ணுவாங்க. அதில் இன்னொரு விஷயம் தஞ்சாவூர் தட்டுன்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் எவ்வளோ தெரியும்னு எனக்கு தெரியல அதை பற்றி. அது செம்பில் பித்தளை அந்த பிளேட்டில் வெள்ளியில் டிசைன் பண்ணுவாங்க. இட்ஸ் லைக் சாமி படம் பண்ணுவாங்க, இல்லாட்டினா மயில், இது மாதிரி இயற்கையான விஷயங்கள் எல்லாம் பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் ஊர் சைட் போனீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த எல்லார் வீட்லேயும் அந்த தஞ்சாவூர் தட்டு தொங்க விட்டுருப்பாங்க வாசலில், ஃப்ரெண்டில். ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் தஞ்சாவூர் ஃபுட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். எதுவும் ஓவர் பவரிங்காக இருக்காது, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தஞ்சாவூரில் முன்னாடி நான் இப்போ இருக்கிற தஞ்சாவூர் ரொம்ப ஸ்மார்ட் சிட்டியாகி ரொம்ப எல்லாம் ஹரிபரி ஆகிருக்கு. முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்கும், நிறையா மரங்கள் இருக்கும். நீங்கள் போனீங்கனாலே ஊர் கொஞ்சம் இந்த கிராமமும் நகரமும் மிக்ஸ் பண்ண ஒரு இடமா இருக்கும். தஞ்சாவூரில் பெரிய கோயில் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இன்னொரு கோயில் புன்னைநல்லூர் மாரியம்மன் ஒரு கோயில் இருக்குது. நம்ம சமயபுரம் மாரியம்மன் மாதிரியே தஞ்சாவூரில் ஒரு மாரியம்மன் கோயில் இருக்குது. அது ராஜராஜ சோழன் காலத்துலேருந்தே இருந்தது. ராணி பெரிய கோயிலேருந்து அந்த கோயிலுக்கு ஒரு ரகசிய பாதை வழியாக சாமி கும்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த கோயில் ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றது. நீங்கள் தஞ்சாவூரில் எந்த ஒரு நல்ல காரியம் நடக்கணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தை பிறந்து ஃபஸ்ட் டைம் கூட்டிகிட்டு போகிறதா அந்த கோயில் தான் கூட்டிகிட்டு போவாங்க. மொட்டை போடுறதா இருக்கட்டும், அது மாதிரி சமயபுரத்தில் நடக்கிற மாதிரி எல்லா விஷயமும் நடக்கும். இட்ஸ் வெரி வெரி ஓல்டு டெம்பிள். நீங்கள் தஞ்சாவூர் போனீங்கன்னா அதுவும் அந்த கோயிலும் போய் பார்க்கணும். அது இல்லாமல் அதில் இப்போ ரீசெண்டாக கும்பாபிஷேகம் பண்ணாங்க. அதனால் ரொம்ப நல்லா அந்த பழமை மாறாமல் அதை வடிவமைச்சு அதே மாதிரி வச்சுருக்காங்க. அப்புறம் அந்த புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயில் பக்கத்துலேயே ஒரு ராமர் கோயில் இருக்குது. அதுவும் ரொம்ப ரொம்ப பழைய கோயில். வெளியில் இருக்கவங்களுக்கு அவ்வளோ தெரியுமான்னு எனக்கு தெரியல. அந்த கோயிலும் ரொம்ப பழமையான கோயில், ரொம்ப நல்லாயிருக்கும். உள்ளர அந்த ஆர்கிடெக்சர் அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். போய் அது கண்டிப்பாக தரிசனம் பண்ண வேண்டிய கோயில். அப்புறம் வேறு சொல்லணுன்னா தஞ்சாவூரில் திருபுவனம் சொசைட்டின்னு ஒரு இடம் இருக்கும். அது கவர்மெண்ட்டோட இது. அது காஞ்சிபுரம் பட்டுப்புடவை மாதிரியே இந்த பட்டுப்புடவை ரொம்ப ஃபேமஸ். ஈவன் எனக்கு நிச்சயதார்த்தத்தப்பே கல்யாணத்தப்பே திருபுவனம் பட்டுப்புடவை தான் வாங்குவோம். அது ரொம்ப வருஷம் ஆனால் இன்னும் எங்கள் அம்மாவோட புடவைலாம் இன்னும் அப்படியே இருக்குது. உங்களோட இந்த பதிலிருந்து தஞ்சாவூரை பற்றி நிறைய புது விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து ஆரம்பத்தில் லண்டனில் 10 வருஷம் இருந்து பிறகு இந்தியாவுக்கு போய் மீண்டும் லண்டன் செட்டில் ஆன அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். நான் என்னோடய ஃபேமிலி லைஃப் ஸ்டார்ட் பண்ணதே லண்டனில் தான் சொல்லுவேன். ஏன்னா 2004 கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆகி ஒரு 2 monthsலாம் நாங்கள் இங்கே வந்துட்டோம். வந்த உடனே எனக்கு ஃபஸ்ட்டு ஒன்றுமே தெரியாது, எல்லாமே அம்மா பார்த்துக்கிட்டாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி. இங்கே வந்தோடனே நிறைய ஃப்ரெண்ட்ஸ், இவரோட ஆஃபீஸ் கொலீக்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க இங்கே ஆல்ரெடி. அவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. 20 years பேக் இது மாதிரி கிடையாது, எல்லாமே எல்லா இடத்துலையும் கிடைக்காது. ஈவன் ஷாப்ஸ் கூட 5 மணிக்கு 6 மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுவே எனக்கு ஃபஸ்ட்டு புதுசாக இருந்தது. இது என்னது கடை, நம்ம ஊரில் கடை வீதினா நைட்டு தான். இப்போ ஆனால் நிறையா வந்துருச்சு, 24 hours ஷாப்ஸ்லாம் நிறையா வந்துருச்சு. எல்லா கடையும் ரொம்ப நேரம் திறந்துருக்கு. இங்கே நல்லா லண்டனில் நல்லா போயிட்டு இருந்தது. ஆனால் எங்களுக்கு இந்தியாவில் போய் கொஞ்ச நாள் இருக்கணும், எப்படி இருக்கும் இந்தியா லைஃப் அப்படின்னு ஒரு ஆசை வேறு. ப்ளஸ் இங்கே வின்டர், பசங்க சின்ன பசங்க, சரி அங்கே போனால் நல்லா விளையாடுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அப்படிலாம் தோணுச்சு. அதே டைமில் ராஜாவோட ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர் யூஎஸில் இந்தியா போகிற பிளான் சொன்னாங்க. அவங்கள பார்த்தோன்னா எங்களுக்கும் ஒரு ஆசை வந்துச்சு, சரி நம்ம இந்தியாவில் போய் பார்ப்போம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பெரிய ப்ராப்ளம் இல்லை, ஏன்னா எங்களுக்கு வீடு இருந்தது. அதனால் ஓகே போய் அங்கே செட்டில் ஆகிடலாம், எவ்ரிதிங் தேர் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். இவருக்கும் ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அதனால் ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோன்னே பசங்களுக்கும் நல்ல ஸ்கூலு, எவ்ரிதிங் ஃபைன். அவரோட ஒரு பெரிய ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பு, எவ்ரி வீக் பாட்லக் தான், ட்ரிப்ஸு எல்லாம் போயிட்டு ரொம்ப ஜாலியாக இருந்தது. இன்னுமே நான் இந்தியா லைஃப்பை மிஸ் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு
ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தோம். எவ்ரி திங் அவைலபிள் தேர். வீட்டு பக்கத்துலேயே மாலு, கோயில் எல்லாமே கிட்ட இருக்கும். அதனால ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் ஒரு ஸ்டேஜில் என்னாச்சுன்னா, ஹையர் ஸ்டடீஸ் போகிறப்ப என்ஆர்ஐ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் வந்தது. அப்போ தான் எனக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேரோட பசங்கள்லாம் வந்து என்ஆர்ஐ, அவங்களுக்கு ஹையர் ஸ்டடீஸ் போகிறது வந்து கொஞ்சம் இங்கே இந்தியாவில் வந்து கொஞ்சம் டஃப்பு, அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னு தெரியல அப்படின்னு ஒரு டவுட் வந்தப்போ, சரி நம்ம திருப்பி லண்டன் போயிடலாமா அப்படின்னு கேட்குறப்ப இவர் ஆஃபீஸ்லேருந்தே இவர் ஆஃபர் பண்ணாங்க, இஃப் யூ வாண்ட் டு கோ டு லண்டன் வில் சென்ட் யூ பேக் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நாங்கள் திருப்பி அப்புறம் வாலிங்டன் வந்து செட்டில் ஆனது. அப்போ என் பெரிய பையன் வந்து இயர் 5 படிச்சுட்டு இருந்தார். சரி, நான் என்ன நினச்சேன்னா, அப்போ இருக்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அப்போ 11+ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ எனக்கு தோணுச்சு, ஓகே ட்ரை பண்ணி தான் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஜூன் வந்து இயர் 5 அவர் ஜூன் இருக்கிறப்ப இங்கே வந்தோம். வந்ததுக்கப்புறம் ஸ்கூல்லாம் கூட கிடைக்கல அவருக்கு, ஏன்னா எண்ட் ஆஃப் த இயர் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அந்த 2 months வீட்டில் தான் இருந்தார். நான் சும்மா அந்த பாண்ட் புக்ஸ் மட்டும் வாங்கி வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தார். என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க மெட்டீரியல்லாம் என்கிட்ட காமிச்சாங்க. இங்கே வந்து 2 months தான் இருக்குது, ஓகே வில் ட்ரை. இப்போ அது ஓகேவாக இருந்தால் இருக்கலாம், இல்லாட்டினா திரும்பி இந்தியா போயிடலாம். எனக்கு என்ன எப்படி இருக்கும் என்னன்னு தெரியல. ஆனால் என்னென்னா லக்கிலி அவர் அந்த 2 months ப்ரிப்பரேஷன்லே ஹி பாஸ்டு 11+ அண்ட் ஹி காட் அ குட் ஸ்கூல் ஆஸ் வெல், கிராமர் ஸ்கூல் கிடச்சிருச்சு. சரி, ஒன்ஸ் அது கிடச்சோன்னே எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு, ஓகே இவர் இங்கே இருந்தால் நல்லா இருப்பார், இவருக்கு ஓகே இவர் பிடிச்ச மாதிரி இடம், பிடிச்ச ஸ்கூலு எல்லாமே கிடச்சிருக்கு. அப்படி இருக்கப்ப ஓகே இவர் படிப்பார், நல்லா படிப்பாருங்கன்னு சொல்லிட்டு அப்படியே நாங்கள் திருப்பி இங்கே வந்து வாலிங்டனில் செட்டில் ஆனது. அது மாதிரி தான். இந்தியாவுக்கு போய் கம்ஃபர்டபுளாக செட்டில் ஆன பிறகும் குழந்தைகளோட படிப்பு லண்டனில் பெட்டராக இருக்கும்னு நீங்கள் முடிவு செய்தது ரொம்ப சரியான டெசிஷன். இப்போ உங்கள் குழந்தைகள் வளர்ந்த பிறகு உங்கள் கேரியர் ரீஸ்டார்ட் பண்ணிய அனுபவம் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். 2 பேரும் நல்லா படித்தாங்க, செகண்டரி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு வந்து தோணுச்சு, 2 பேருக்கும் என்னோட ஹெல்ப் தேவைப்படல. இப்போ சின்ன வயசாக இருக்கிறப்ப எனக்கு 2 பசங்களும் 2 வயசு டிஃப்ரென்ஸு. ஆனால் என்னோட ரொம்ப க்ளோஸு. இவர் ஆஃபீஸ் அப்படி இருக்கிறதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் நானே பார்த்துப்பேன் எல்லாமே. ஒரு ஸ்டேஜ் ஆனோன்னே இவங்க செகண்டரி போனோன்னே ஐ ஃபீல் தட் லோன்லினஸ். இவங்களுக்கு இனிமேல் நம்ம ஹெல்ப் தேவைப்படாது. ஓகே, பேசிக்காக குக்கிங், கிளீனிங் அது ஹார்ட்லி இட் வில் டேக் 2 hours. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிக்கிறப்ப எனக்கு ஸ்கூல் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஏன்னா இவங்களுக்கு லீவ் இருக்கிறப்ப நமக்கும் லீவ் இருக்கும். அதனால் என்ன பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு போய் எப்படி தான் இருக்குதுன்னு பார்க்குறப்ப ஓகே டீச்சிங் அசிஸ்டன்ட்னு ஒரு கோர்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க. சரி, அது ஜாயின் பண்ணலான்னு பார்த்தப்ப லக்கிலி அது வாலிங்டன்லேயே இருந்துச்சு, சட்டன் காலேஜில். அதனால் நான் டீச்சிங் அசிஸ்டன்ட் கோர்ஸ் போய் ஜாயின் பண்ணேன். என்னோட லக்கா பேட் லக்கான்னு தெரில, நாங்கள் முடிக்கிற டைம் தான் கோவிட். நாங்கள் அந்த கோர்ஸ் முடித்து சர்டிஃபிகேட் வாங்குறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். ஏன்னா நாங்கள் எல்லாமே முடிச்சிட்டோம், எங்களுக்கு வந்து ஒரு அப்சர்வேஷன் நடக்கணும். அந்த அப்சர்வேஷன் முடிஞ்சவொன்னே தான் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஆனால் என்னென்னா ஸ்கூல்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு மார்ச் எண்டு கோர்ஸ் முடிய போது, மார்ச் 22 ஐ திங்க் ஸோ லாக்டவுன் போட்டாங்க. கோவிட் முடியட்டும்னு வெயிட் பண்ணி, கோவிட் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி ஸ்கூலில் ஜாயின் பண்ணி அப்புறம் அப்சர்வேஷன் முடிச்சு, வாலண்டியரிங் பண்ணி அப்சர்வேஷன் முடிச்சு, லக்கிலி நான் ஒர்க் பண்ண ஸ்கூலில் எனக்கு ஒரு ஜாப் கிடச்சிது. அந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் 1 year. அப்புறம் 1 year கழிச்சு எனக்கு இன்னொரு ஸ்கூலில் ஒரு நல்ல ஆஃபர் கிடச்சிது. அந்த ஸ்கூலில் இப்போ ஒரு 4 years நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ப்ரைமரின்றப்ப இட்ஸ் ரியலி குட். ஆக்சுவலாக சின்ன பசங்களாக இருப்பாங்க, நம்மளோட எப்போது ரொம்ப அட்டாச்சாக இருப்பாங்க. எனக்கு குழந்தைங்களோட பேசிக்காக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க உலகம் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். நம்மளை மாதிரி எதை பற்றி யோசிக்காமல் எதாக இருந்தாலும் உடனே காமிச்சுவாங்க. ஓகே, ஹாப்பியாக இருக்கட்டும், சேடாக இருக்கட்டும், எனிதிங் தே வில் ஷோ இமீடியட்லி. தட்ஸ் ரியலி குட் ஆக்சுவலி. டீச்சிங் அசிஸ்டண்ட்டாக ஆரம்பித்துள்ள உங்களுடைய கேரியர் ரீஸ்டார்ட் மகிழ்ச்சியாக தொடர வாழ்த்துக்கள். இறுதியாக உங்கள் ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டீஸ் மற்றும் அதிலிருந்து கிடைக்கும் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் பெனிஃபிட் பற்றி ஷேர் பண்ணுங்கள். அதுவும் சொல்லணுன்னா எனக்கு ஆஃப்டர் 40 தான் தோணுச்சுன்னு சொல்லணும். 40 வரலும் நீங்கள் எல்லாத்துக்கும் ஓடிடலாம், எதுவாக இருந்தாலும் ஓகே, இது பண்ணிடலாம் அது பண்ணிடலாம், இஷ்டத்துக்கு தூங்கிக்கலாம், இஷ்டத்துக்கு சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் பாடி ஒரு டைம் சொல்லும், ஓகே இட்ஸ் டைம் டு டூ சம்திங் அப்படின்ற மாதிரி தோணும். அப்படி தான் நான் ஸ்டார்ட் பண்ணது. மற்றவங்க மாதிரி ரொம்ப ஃபிட்னஸ் ஃப்ரீக்குலாம் சொல்ல மாட்டேன். ஐ ட்ரை டு டூ ரெகுலர்லி. வீக்லி 2 ஜும்பா போவேன், பேட்மிண்டன் விளையாடுவேன். அப்புறம் நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம ஃப்ரைடே ஈவினிங் டான்ஸ் கிளாஸ் போகிறது. இது மாதிரி என்னால் முடிஞ்சாலும் ஆக்டிவாக இருக்கணும்னு நினைப்பேன். வாக்கிங் போகிறதா இருக்கட்டும், இல்லை ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போகிறதா இருக்கட்டும், அது மாதிரி கொஞ்சம் ஓரளவு என்னை என்கேஜ் பண்ணிக்கிறேன். அது வந்து ஃபிசிக்கலி நான் சொல்கிறத விட மென்டலி என்னை ரொம்ப சந்தோஷமாக வச்சுட்ருக்கு. ஏன்னா இங்கே யாருமே கிடையாது, நம்ம ஃபேமிலி மட்டும்தான் நமக்கு. அவங்களும் எல்லோரும் ஒரு விஷயத்தில் பிஸியாக இருப்பாங்க. சம்டைம்ஸ் நமக்கு தோணுறதை பேசி, நமக்கு தோணுறதை செஞ்சு சிரித்து இது பண்ணியிருக்கிறது வந்து எனக்கு இன்னும் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிறப்ப அது ரொம்ப சந்தோஷமாக தெரியுது. கண்டிப்பாக ராஜி. மேலும் ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டீஸ் பற்றி நம்ம பாட்காஸ்ட்டில் எல்லோரும் ஹைலைட் பண்ணுறது எனக்குமே நல்ல மோட்டிவேஷனாக இருக்குது.
இன்னைக்கு உங்க நேரத்தை ஒதுக்கி இந்த பாட்காஸ்ட்ல கலந்து கொண்டதற்கு மிக்க நன்றி ராஜி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ பாரதி, தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. இப்போ நம்ம பாட்காஸ்டின் நிறைவுக்கு வந்துட்டோம். அடுத்த வாரம் மீண்டும் ஒரு சிறப்பு விருந்தினரோட பேச போறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.